வணக்கம். சுபிக்ஷா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 2025 கடகராசி பலன்கள் நம்ம பார்க்க பாருங்க. பொதுவாகவே கடகராசியோட அதிபதி சந்திரன். கோபம், கற்பனைகள், ஆசைகள், என்னோட லைஃப் வந்து நான் நினைக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான வழியில போகணும் அப்படிங்கிற என்ன கொண்ட ராசி எதுனா கடகராசி. இந்த கடகராசி கிட்டத்தட்ட 2024 உங்களுடைய வாழ்க்கையே என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, எந்த வகையில போகலாம், யாரை நம்பலாம், உங்களுடைய கேரக்டரே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த 2025 நமக்கு நல்லா இருக்குமா, இந்த ஜனவரி மாதம் இது நமக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகுமா, நம்ம மாற்றங்கள் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த 2025 ஜனவரி மாதம் உங்களுக்கு இந்த ஆரம்பம் முதல்லயே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு செவ்வாய் வந்து ஆரம்பத்துல இருக்காரு. ஆனா செவ்வாய் நீச்சம் பெறாரு. எப்பவுமே செவ்வாயும் சந்திரன் சேர்ந்ததுன்னா மங்கள சந்திர யோகம் நம்ம சொல்லுவோம். மங்கள சந்திர யோகங்கிறது நமக்கு நல்ல காரியங்கள் தடங்கள் இல்லாம நடக்கக்கூடிய ஒரு காரியம். ரெண்டாவது, செவ்வாய் உங்க ராசியில இருக்கும்போது கோபம் அதிகமா வரும், பிடிவாதங்கள் அதிகமா இருக்கும். நினைச்சது சாதிக்கணும், ஒரு டார்கெட் ஒன்று பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லதா கெட்டதா இருந்தா கூட நான் அதை தொடணும் அப்படிங்கிற ஒரு தாட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். இப்ப ஆல்ரெடி நமக்கு ராசியிலே செவ்வாய் இருக்காது. இந்த செவ்வாய் இருக்கிறதுனால கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எடுத்தோ கவுத்தோ முடிச்சோ அப்படின்னு சொல்லி போகாம பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். நமக்கு வாய்ப்பு தேடி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை பயன்படுத்தணும் அல்லவா. ஆனா கோபம் அந்த இடத்துல பட்டீங்கன்னா உங்களை விட்டு நழுவி போகும். அதனால ஜனவரி மாதம் ஆரம்பத்தில இருந்து நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உடல் ஆரோக்கியம்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சனியோட சுக்கிரன் சேர்க்கை. இப்ப ஆல்ரெடி கும்பராசியில ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. அது சுக்கிர பகவானும் அந்த இடத்துல இருக்காரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு விரையாதிபதியான புதன் தனுசு ராசியில இருக்காரு. அதாவது குருவோட சாரத்துல, குருவோட வீட்டுல புதன் பகவான் உங்க விரையாதிபதி இருக்காரு. அப்படி விரையாதிபதி இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி கொடுக்கும். பட் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பயம் என்னன்னா, சனி உங்க ராசியை பார்க்கறாரு. அஷ்டம சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த அஷ்டம சனியினால உடல் உபாதைகள் கொடுக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரோக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஆனா இந்த 2025 நீங்க உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்து அதனோட வழிகள் நீங்க போய்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தது நோக்கி நீங்க பயணிக்க முடியும். நினைச்சதெல்லாம் உங்களுக்கு அமையும். நிறைய பேர் உங்க நண்பர்களா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் ஜாமீன் கையெழுத்து ஏதாவது போட்டிருப்பீங்க. ஆனா நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க உங்களைய ஏமாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகிருக்கும். இவங்களை நம்பி நமக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். அடுத்த கட்டத்தை வந்து பார்த்துட்டு நண்பர்கள் மூலம் கொஞ்சம் கவனமாயிருங்க. வாகனத்தில் இரவு நேரம் வாகனத்தில் போகிறத மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. வெளியூர் பயணங்களா இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களா இருக்கட்டும், இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருந்தீங்கன்னா தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. சார், இந்த அஷ்டம சனியில சுபகாரியங்கள் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா நீங்க சுபகாரியங்கள் பண்ணலாம். சுபகாரியங்கள்ல என்ன பண்ணலாம் என்று கேட்டீங்கன்னா, உங்க ராசி நாதனோட செவ்வாய் பகவான் இருக்காரு. அந்த செவ்வாய் வந்து பூமிக்காரகன், இரத்தக்காரகன். அப்படி பூமிக்காரகன் உங்க ராசி நாதன் இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, இடம் ஏதாவது வாங்கணும், வீடு வாங்கணும். இல்ல இது ரெண்டுமே என்னால பண்ண முடியல அப்படின்னா பழைய வீடு ஏதாவது நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணணும்.
அப்படி நீங்க இது மாதிரி சுப விரயங்கள் பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல் செலவு விரயம் வராது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி எல்லாமே ஆடம்பர வாழ்க்கை தேடி போவாங்க. இதே கடன் வாங்கி ஒரு வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இதே கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்தா என்ன ஆகும்? கடனுக்கு கடனும் ஆகும், விரயத்துக்கு விரயம் ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சுப விரயங்கள் பண்றது ரொம்ப நல்லது. எப்பவுமே இந்த 4 பேர்த்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில், சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த சனி உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது. ஆடம்பர வாழ்க்கை தேடி போகும்பொழுது அகல்கால் நம்ம வைக்கும் பொழுதுதான் சனியோட தாக்கம் நமக்கு இருக்கும். இதே நீங்க வந்து ஒரு தான தர்மங்கள் பண்ணும் பொழுது நமக்கு அந்த பாதிப்புங்கிறது இருக்காது. அதனால தாராளமா நீங்க பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ரிஷப ராசியில குரு பகவான், மீன ராசியில ராகு பகவான் இருக்காரு. அது இல்லாம உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியில கேது பகவான் இருக்காரு. இந்த கேது இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஆசையில் காமிப்பாங்க. இதை விட அது பண்ணலாம், அதை விட அது பண்ணலாம், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இருந்தது கைவிட்டு போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அகல்கால் வைக்காம கண்டிப்பா இருங்க. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து மாற்றங்கள் வரும். நிறைய பேர் வந்து சொந்த ஊர்ல விட்டுட்டு வெளியூர்ல போய் ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா, வெளிநாட்டுல போய் ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க பண்ணலாம். கடன் தொலைகள் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். சார் எனக்கு வந்து கடன் வாங்கிட்டே தான் இருக்கேன், கடன் கட்டவே முடியல, மறுபடியும் கடன் வாங்கிட்ட கட்டிட்டுன்னா மறுபடியும் வாங்கதான் தோணுது, வாங்குறதுக்கு சுச்சுவேஷன் தான் வருது, ஒரு பக்கம் கடன் வாங்கி இன்னொரு பக்கம் கட்டக்கூடிய சுச்சுவேஷன் தான் வருது அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த ஜனவரி மாதத்துல கடன் தொலைகள் இல்லாத வாழ்க்கை நீங்க வாழலாம். அதனால வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புத பலன்கிறது இந்த ஜனவரி மாதத்துல இருந்தே உங்களுக்கு நல்லா இருக்கு. அதனால நீங்க தாராளமா பண்ணுங்க. வாகனத்துல போகும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம். இரவு நேரம் முடிஞ்ச அளவுக்கு வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் வண்டி வாகனத்துல கவனமா இருங்க. சுபவிரயங்கள் பண்ணுங்க, வீடு கட்டுங்க, இடம் வாங்குங்க, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க, வீட்டுல யாருக்காவது திருமண ஏஜ்ல இருந்தா திருமணம் பண்ணுங்க. இது மாதிரி சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கிறது வராது. அது மட்டும் இல்லாம நீங்க ஆரம்ப கட்டத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா வருஷத்தினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்துல நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு, நம்ம இந்த மாதத்துல இந்த வருடத்துல என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எந்த வகையில போகலாம், எந்த வகையில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தருங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.